இருந்தோம் இல்வாழ்வதெல்லாம் இருந்தோமி வேளாண்மை செய்த பொருட்டு என்று கூறினார் வள்ளுவர். காரணம் இல்லறத்தை போற்றி வாழ்வது என்பது விருந்தினை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செல்வக்க வேண்டும். அது மட்டுமல்லாது வரு விருந்து வைகளும் ஓமுவான் வாழ்க்கை பருவந்து பால் வளர்தல் என்று விருந்தோமலுக்கும் முக்கியத்துவம் அளித்துள்ளார். அந்த முறையோடு உபசரித்தனில் வாழ்க. மேலும் உண்மை பற்றிய சகல விவரமும் யாம் அறிந்தாலும் கூட உம்முடைய நாவால சொல்லணும், எம்முடைய செவியால கேட்க நம்ம ஒரு சிறிய ஆவல். ஏன்னா பணியின் காரணமாக ஒரே ஒரு கதை பாடலை பாடிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஓய்வு. வந்திருக்கும் நாடு சொல் போரே ஒப்பிடமாக மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லாத குழுவார்த்தாலும் உண்பது அமிர்தமாகும். தெய்வலக வாசினீங்க, பூலக வாசினாங்க. தெய்வலக வாசியாக இருந்தாலும் தெய்வங்களுக்கு பணிவிட செய்கிற நீங்கள் பூலகத்தில் திணை காடுகளை திணை காவலை பார்க்குற என்னை சந்திக்க வந்திருக்கீங்கன்னா இதுவே பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்து புண்ணியமாக கொடுத்துரும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல எதை கேட்கணுமோ அது கேட்கணும், எந்த இடத்துல எப்படி தட்டணுமோ அப்படி தட்டணும். திறக்காத கதவை தட்டியும் பிரயோஜனம் இல்லை, கொடுக்காத இடத்துல கேட்டும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி எனக்கு எத்தனை பேர் எத்தனை இடங்களில் போய் தட்டியிருக்காங்க. தட்டா எல்லா இடமும் திறந்துருமா அப்படின்னா சபை இருந்து பேச சமயம் இருந்து பேச சில சமயங்கள் பேசாமல் இருந்து பழகு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ தட்டி சிறப்பு செத்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, தட்டியதால் சாபத்தை பெற்றவங்க எத்தனையே பேர் இருக்காங்க. இருந்த போதிலும் நீங்கள் தெய்வலக வாசி தானே? ஆமாம். உங்களுக்கு எத்தனை அறிவு? எத்தனை அறிவு? எனக்கு வந்து 8 அறிவு. 8 அறிவு எப்படி உங்களுக்கு? அறிவு என்னுடைய பாட்டனுக்கு, எனக்கு 7 அறிவு. அப்போ உங்களுக்கு 7 அறிவு. நீங்கள் கும்பிடுற உங்கள் பாட்டன் சொன்னீங்களா, அவர் யார்? மகாவிஷ்ணு பரந்தாமன். ஆமாம். அவருக்கு எத்தனை அறிவு? அவருக்கு 8ஆவது அறிவு. 8 அறிவு. தெய்வங்கள் அத்தனை பேருக்குமே 8 அறிவு. உங்களை பாரு முனிவர்கள் தேவர்கள் அத்தனை பேர்களுக்கும் 7 அறிவு. எங்களை மாதிரி சாதாரண மானிட பிறவி 6 அறிவு. 6 அறிவு. சரி, இப்போ நான் கேட்க வரேன், நீங்க தெய்வலோகத்துல இடத்துக்கு வந்திருக்கீங்க. சரி, ஒரு வண்டுடைய தன்மை தெரியுமில்ல? தெரியுமே. ஒரு ஜீவராசியுடைய தன்மை தெரியுமில்ல? தெரியுமே. மரம், செடி, கொடி, இது நீர் வாழ்வன நில வாழ்வன இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒரு அறிவுகள் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே வண்டு விழி அப்படின்னு, சரி, இது ஏன் சொன்னீங்க? அதாவது ஒரு பெண்ணுடைய விழி, இது பூலோகம், நீங்க தெய்வலக வாசி. இது எப்படி சந்தேகமா? இல்ல சந்தேகத்தோட தான் கேட்கிறேன். சந்தேகம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வாழ்க்கையில சந்தேகங்கிறது கண்டிப்பா வரணும். சந்தேகம் அது சந்தோஷ கேடு. ஆனா சந்தேகம் வந்துருச்சுன்னா உடனே தெளிவுபடுத்திக்கணும், நிவர்த்தி பண்ணி மனசுக்குள்ளேயே அந்த சந்தேகத்தை வச்சிருந்தோம்னா அது மிகப்பெரிய நோயாவே மாறி போயிடும். அதுதான் உண்மை. அப்ப எனக்கு சந்தேகம் வந்திருக்கு, நீங்க நிவர்த்தி பண்ணுவீங்கிற நம்பிக்கையால தான் உங்களை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல பாருங்க, வண்டு வழி கற்கண்டு மொழி மாது வாழ்ந்திருக்கும் நாடு எதிர்ச்சொல் கூறு அப்படின்னு கேட்டீங்க. வண்டுல பல விதமான வண்டு இருக்கு. செவண்டு, பொன்வண்டு, கருவண்டு, காட்டி கொடுத்த வண்டு, கமண்டலத்தை அடைத்த வண்டு, துளைத்து சென்ற வண்டு, தூது சென்ற வண்டு, நிறைய வண்டு இருக்கு. எந்த வண்டுக்கு ஒப்பிட்டு நீங்க சொன்னீங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இது கேள்வியா? ஆமா. சரி, நீங்க எந்த வண்டுக்கு ஒப்பிட்டு நீங்க சொன்னீங்கிறது எனக்கு தெரிஞ்சாதான் அடுத்த கட்டம் உங்கள்ட்ட என்ன பேசலாங்கிறது முடிவுக்கு நான் வருவேன். அப்ப தெரியாம எதுவுமே தெரியாம வண்டு விழி அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஒரு பெண்ணுடைய விழிகளை பார்த்து இது பூலோகம் நான் சொன்னேன். என்ன கணக்கு தெரியுமா? எங்கேயாவது இங்கே இடத்துல ஒரு பிறந்த ஒரு பெண்ணை பெரியவங்க பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? தீர்க்க சுமங்கலி பவ, திருமணமான பெண்ணு, நல்லா இருமா, மங்களகரமாக இருமா அப்படின்னு நிறைய விதம் வாழ்த்துக்கள் இருக்கு. அப்போ மான் விழியா, கயல் விழியா, வேல் விழியா, மலர் விழியா இப்படி சொல்லுவாங்க. நீங்கள் சம்பந்தம் இல்லாமல் வண்டு விழியான்னு சொல்றீங்க. வண்டுடைய தன்மை துளைக்கிறது. துளைக்கக்கூடிய வண்டுக்கு அப்படி ஒரு பெண்ணுடைய விழிகளை சொல்றீங்க. அப்போ ஏன் விழி துளைக்குதா? எதுக்காக சொன்னீங்க? விளக்கத்தை சொல்லுங்க, பதில சொல்லுங்க. நீங்க தான் சொன்னீங்க, நற்றாமரை கையத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார்கள், கற்றாரை கற்றாரே காமருகர், கற்பிலா முற்கரை முற்கரை முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம். சரி, நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லா சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்று, நல்லவரோடு இணங்கி இருப்பது நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஏன்னா முட்டாளுக்கும் 3 பாதை, முட்டாளுக்கும் அறிவாளிக்கும் 2 பாதை, அறிவாளிக்கு ஒரே பாதை தான். ஒரே பாதை தான். சரி, ஏன்னா யாரு என்ன தொடுக்கிறாங்களோ அதை பிடிச்சி பேசணும், அதுதான் சிறப்பு. ஏன்னா எதை கொடுத்தாலும் திரும்ப பெற்றலாம். ஆமா, வார்த்தையை கொடுத்தோம்னா திரும்ப வாங்கவே முடியாது. கையை கொடுத்தோம்னா பறிக்கலாம். ஆமா, வாயை கொடுத்தோம்னா வாங்கி கட்டிக்கிட்டு தான் வரணும். வாங்கி கட்டிக்கிட்டு தான் வரணும். ஆமா, நல்லா அறிவா பேசுறீங்க. சரி, தெளிவா பேசுறீங்க, சந்தோஷம். அப்பேற்பட்ட ஆளு நீங்க யாரை கும்பிடுறீங்க? முருகனை கும்பிடுறீங்க. தமிழ் கடவுள் முருகப்பெருமான். ஆமா, தமிழுக்கு தலைவன் யாரு? முருகப்பெருமான். தமிழ் தலைவன் சிவபெருமான். தமிழ் கடவுள் முருகப்பெருமான். தமிழுக்கு தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர். சரி, தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அவங்க அப்பாவே மண்டி போட வச்சு ஓம் என்ற பிறந்ததுக்கு பொருள் உரியவர். ஆமா, அவரை வணங்குற ஆளு. ஆமா, அப்பேற்பட்ட ஆளு. சரி, அவங்க அப்பாவே மண்டியிட வைத்து ஓம் என்ற பிரணவத்துக்கு விளக்கம் கொடுத்தாருன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப சிவனாகப்பட்டவர் அழிக்கக்கூடிய கடவுள். 5 தொழில்களுக்கு அதிபதி யாருன்னா நீங்க தவறா நினைக்க கூடாது. ஏடா ஊடல் அந்த புள்ள பேசுறேன்னு நீங்க என்ன பேசுறீங்களோ அதை தொட்டுக்கிட்டு தான் நான் வரேன். இப்ப நீங்க தானே சொன்னீங்க
அப்பனுக்கு பாடம் சொல்லி சுப்பன் என்று பெயர் பெற்றான். சுவாமி மலையிலே. எங்க எந்த இடத்துல? சுவாமி மலையில. சுவாமி மலையில, கும்பகோணம் பக்கத்துல சுவாமி மலையில. சரி, அப்ப சிவனை அமர வைத்து பிரணவத்தின் விளக்கத்தை சிவனுக்கு இவர் சொல்லி கொடுத்தார். யாரு? முருக கடவுள். அப்ப சிவனுக்கு விளக்கம் தெரியாத? அவருக்கு தெரியுமா? சரி, அது அப்படியே இருக்கட்டும். உங்க அப்பாவுக்கு தெரியலன்னு தான் கந்தவரப்ப சிறையில் அடைத்தார். யாரு? முருக கடவுள் பிரம்மனை. அப்ப உங்க அப்பாவுக்கு தெரியாதா? நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க. இல்லமா, நான் எதுக்கா சொல்ல வந்தேனா சொல்லுங்க. கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். சரிங்க. சொல்லாமல எதுக்கா சொல்ல வந்தேன்? அப்பேற்பட்ட தமிழ் கடவுளை கும்புற ஒரு பெண்ணு ஒருத்தர் ஒரு பாட்டு பாடி இருக்காரு. சரிங்க. அப்ப அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு. கண்டிப்பா. அந்த பாட்டை பாடிய பிறகு சாமி நீங்க எதுக்கு இந்த மாதிரி கேட்டீங்கன்னா அது அறிவாளி. நான் பாடிய பாடலுக்கு பதில் பாடலே பாடாம நீங்க குற்றம் கண்டுபிடிக்கிறீங்களே. இல்ல இல்ல, அப்ப நான் முட்டாள் சொல்றீங்களா? நீங்க முட்டாள் தான். இல்ல, ஆமா, நான் முட்டாள் தான். முட்டாள் தான். இல்ல, நான் முட்டாள் தான். ஏன்னா இல்ல, இருங்க இருங்க வரேன். ஏன்னா நீங்க சொன்னது உண்மைதான். ஒரு கேள்விக்கு பாட்டு நீங்க பாடுனீங்க, பதில் பாட்டை பாடிட்டு நான் கேள்விங்கிற முறைக்கு வந்திருந்தேன்னா நீ அறிவாளி. அப்ப பாட்டே பாடாம கேள்வியை தொடுத்துருக்கே அப்படின்னு ஒரு புள்ளியை வச்சீங்கன்னா அப்போ என்ன முட்டாள் நீங்க நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. அதாவது உண்மை. அதாவது உண்மைதான். ஏன் தெரியுமா? இப்ப மானிட பிறவி அத்தனை பேருமே முட்டாள் தான். ஒரு தாயின் கருப்பையில இருந்து 10 மாதம் கருவில் சுமந்து முட்டி பிறப்பதான் நாங்க அத்தனை பேரும் முட்டாள் தான். நீங்க ஒரு தாயின் கருவறையில இருந்து பிறந்திருந்தா உங்களுக்கு தெரியும். நீங்க தான் தோற்றுவிக்கப்பட்டவராச்சு. நீங்க தாயின் வயிற்றுல இருந்து பிறக்கல. அதனால முட்டாள்னு சொல்ல முடியாது. நாங்க முட்டாள் தானே. அதனாலதான் எங்களுக்கு ஏழறிவு. ஒரு விஷயம். ஆமா, அதனாலதான் ஏழறிவு. நான் ஒத்துக்கிறேன். இன்னொரு விஷயம் பாருங்களேன். இப்ப நீங்க பாடிய பாடல் சரியான வரி இருந்துச்சுன்னா பதில் பாட்டு நான் பாடிருப்பேன். சரி, நீங்க பாடிய பாட்டை தப்புன்னு சொல்ற அப்புறம் பதில் பாட்டு நீங்க என்ன பெரிய ஒட்ட குத்துறதுக்கு ஏடு எடுத்து கொடுத்தால? ஆமா, நீங்க பெரிய கம்பெனிக்கே புத்தி கொண்டு தெரியும் கவி பாடுமே என்று அன்று பாடினாங்க. ஆனா நீங்க ஒண்ணு இங்க பாடுறதுக்கு வேலையே கிடையாது. நீங்க பாடுறீங்க, நல்லா பாடுறீங்க. 1 கிலோ எலும்பும் 1.5 கிலோ சதையும் வச்சுக்கிட்டு நீங்க பேசுற பேச்சு. ஆமா ஆமா, பேசுற பேச்செல்லாம் ஏன்னா சாப்பிடுற சாப்பாடு அப்படி. இதுக்கு முன்னாடி உடம்பு தேய்மானமா இருந்துச்சு, அப்ப சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. இப்படியே இருந்தாலும் நல்லதுதான், சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் என்ன விளக்கங்கிறத மட்டும் முன்னாடி சொல்லுங்க, அதன் பிறகு கேள்வி கணைகளை கொடுக்கலாம். ஏன்னா சந்தேகம்னு சொல்லிட்டீங்க, அதை நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னாக்க அது ஏன்னா நீங்க முதல் கோல பாட்டு பாடலையேன்னு வருத்தப்படாதீங்க. அவங்களாம் கொஞ்சம் கீழே இறங்கி உட்காந்துட்டாங்க, கொஞ்சம் ஓய்வில் இருக்காங்க. நீங்க பாடல் தெரியாமலாம் நான் பாடணும்னு பாடாம இல்லை. வண்டு விழி கற்கண்டு மொழி மாது வாழ்ந்திருக்கும் நாடு எதிர்ச்சிருக்கூர் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி நாடு மலைநாடு, இது பாடல். அவங்க கீழே உட்கார்ந்தாலும் வசனமாவே சொல்லிவிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த பாட்டு கூட தெரியாம எந்த வழியும் வர மாட்டாங்க கண்டிப்பாக. அப்படியே ஒரு சில பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தா அதுக்கு என்ன பண்றது? ஆனா சரி, அது இருக்கட்டும். ஐயா அங்கே காணொலி ஓடிக்கிட்டு இருக்கியா? அது மாதிரியா? ஏன்னா உள்ளதா உறக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சொல்றனால தவிர கண்டிப்பா ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். ஆமா, தெரியாத விஷயம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. தெரியாத விஷயத்தை ஒரு இடத்துக்கு வந்தா மறாத இடம் போகும்போது இது என்னன்னு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா அந்த பெரிய விஷயம், தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இதுக்கு என்ன விளக்கம், இது எப்படி பாடணும் அப்படின்னு. அதுவே தெரியாம எனக்கு என்னமோ வந்தோம் 2 வசனத்தை பேசணும் 4 பாட்டை பாடினா காலைல 5000 சம்பளம் வாங்கிட்டு போனோம்னா அப்புறம் அது மேன்மை நிலைக்கு வர முடியாது. என்னோட என்ன கீழே போயிட்டே இருக்க வேண்டியது. அதாவது சொல்லுங்க, கட்டுறது கையளவு தான். ஆமா, கல்லாதது உலகளவு இருக்கு. உலகளவு எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது, எதுவுமே தெரியாதவங்க யாரும் இல்ல. ஆமா, கடலோட ஆழத்தோட கண்டுபிடிச்சு போடலாமா? கண்டிப்பாக. தமிழுக்கு இலக்கணத்தை அகத்தியர்னாலே நேரம் வரைக்கும் தமிழோட ஆழம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆமா, சரியா? ஆமா, அதாவது கபிலராகப்பட்டவர் என்ன குறிஞ்சி பண்ண மாதிரி யாரு அவர்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. சரி, இந்நேரம் வரைக்கும் மலர்கள்ல 100 வகையான மலர் இருக்கு. சரி, 99 மலர் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 100வது மலர் யாருக்காவது தெரியுமா? தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்ப தமிழ் எப்பேற்பட்ட மொழி, எந்த ஒரு மொழியும் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய ஒரே மொழி. ஆமா, நம்ம தனிப்பட்ட மொழி. ஏன்னா ஒவ்வொரு மொழியும் மற்ற மொழிகளை சார்ந்து இருக்கும். ஆனா தமிழ் மொழி மட்டும்தான் மற்ற மொழிகளை சாராமல் தனிப்பட்ட மொழியாக இருக்கிறது. அதனாலதான் அப்ப நீங்க கேட்டிருக்கீங்க. சரி, காட்டி கொடுத்தது வண்டு. சரி, அப்படி நீங்க யார காட்டி கொடுத்ததுன்னா பரசுராம இடத்துல கர்ணனை காட்டி கொடுத்தது ஒரு வண்டு. சரி, கமண்டலத்தை அடைத்த வண்டு யாருன்னா வாமன அவதாரத்துல என்னுடைய பட்டணாபடகமா மகாவிஷ்ணு போறாரு. சரி, அங்கே யாரு மாவலி சக்கரவர்த்தி யாரு என்ன பண்றாரு, தாரை வார்த்தை கொடுக்குறாரு. சரி, தாரை வார்த்தை கொடுக்கின்ற பொழுது இதை கொடுக்க கூடாதுன்னு சுக்கராச்சாரியர் வண்டாக உருமாறி அந்த கமண்டலத்தின் துளையை அடைச்சாரு. சரி, அதாவது துளையிட்டு சென்ற வண்டு யாருனாக்கா பிரிங்கி முனிவராகப்பட்டவர். அவர் என்ன பண்றாரு, நீங்க முதவே அந்த கதையை சொல்லி முடிச்சிட்டீங்க. சரி, இருந்தா சுருக்கமா சொல்றேன். சரி, ஏன்னா ஆணை மட்டுமே கும்பிடுவேன் பெண்ணை வணங்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால அர்த்தநாரீஸ்வரராக நான் சிவன்பாதி சக்திபாதியாக அப்படியே இடையிட்டு துளையிட்டு சென்று சுற்றி வந்தார் சொல்லக்கூடிய முனிவர்.
ஒதுங்கி முனிவர். சரி. இது துளையிட்டு சென்ற வண்டு. சரி. தூது சென்ற வண்டு அப்படின்னா ராமனிடத்துல விபீஷணப்பட்டவன் என்ன பண்ணா, சீதை வந்து நலமுடன் இருக்கின்றாள் அப்படிங்கிற செய்தியை தூதாக சென்று கொண்டு போனா. வண்டாக ஒரு மாதிரி. இது தூதாக சென்ற வண்டு. சரி. அதே போல வண்டுகளுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மரத்தை கொடையும் மட்டைய கொடையும் கொட்டைய கொடையும். எந்த கொட்டைய? மாங்கொட்டைய. ஆமா. என்ன கொட்டைய கொடையன்னா எந்த கொட்டைன்னு கேக்குறீங்க? இல்லங்க, இவ்வளவு நேரம் நீங்க இப்படி திருப்பி பேசுற, இது மட்டும் என்ன புள்ளி வைக்கிறீங்க? என்னைய விட்டுருங்க. உங்களை விட்டுறவா? இல்ல இல்லங்க, பேச்சலமா பேச்சல தான் நோக்காம தான் இருக்கீங்களோ? இல்ல ஐயே சாமிச்சாரமா, நான் உங்களை தூக்கி இடுப்புல வச்சிருப்பேன். ஐயப்பா, எனக்கு ரொம்ப இருந்தா கேளு, எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு. போதும் போதும். ஆக இல்ல, பக்கத்துல இருக்கிற நான் கேட்கறத விட அங்கே உட்காந்துருக்கலாம் அவர் தான் முந்திக்கிட்டு கேட்டாரு. அவன் என் தம்பி லட்சணம் முகர கடையை பாரு. தம்பி கேட்கற கேள்வியை பத்தியா? சரி. ஆக சொல்லுங்க. குடையும் தன்மை இல்லாத ஒரே ஒரு உண்டு, யாருக்குமே துன்பமே கொடுக்காது. அதான் என்ன உண்டுனா பொன் உண்டு. பொன் உண்டு தான் யாருக்கு எந்த துன்பமும் இருக்காது. நிறம் என்ன? அதோட மேனி அழகு, இறக்கையை தவிர எல்லாமே பச்சை நிறம். பச்சை நிறம் யாருக்கு உகந்தது? மீனாட்சிக்குரியது. மீனாட்சி அம்மனுக்கு உகந்தது. அந்த மீனாட்சிக்கு நிகராகவும், அது மட்டும் இல்லாம தமிழ் நிகண்டவனா தமிழ் அகராதி என்று பொருள். சரி. தமிழ் அகராதி படி வாமில்லாத வெளிக்கு சொந்தக்காரிய உன் ஊர் எதுன்னு கேட்டேன். இத சாதாரணமா கேட்டா சுத்தி வளைச்சு மூக்க தொடுற மாதிரி கேட்டிருக்கீங்க. இல்ல விவரம் இருக்குதா இல்லையா? விவரம் இருக்கு. ஆனா விவரத்தை பேச விட்டு தான் பார்க்கணும். பிள்ளையோட தரத்தை பேய வச்சு பார்க்கணும். அது வினா அப்புறம் பேய வச்சு பார்த்தாரு. யார எங்க அந்த கதை இருக்கு. அதுவும் இல்லாம அந்த காலத்துல நடந்தது இந்த காலத்துல நடக்குதான்னு தெரியல. சரி, இந்த காலத்துல நடக்காது. ஆமா, ஏன்னா ஒரு பெண் பார்க்க போகின்ற பொழுது மாப்பிள்ளை வந்து திறமையானவரா அப்படின்னு என்ன பண்ணுவாங்களாம், அந்த மச்சனை வந்து என்ன பண்ணுவாராம், அந்த மாப்பிள்ளைய வந்து சிறுநீர் கழிக்க சொல்லுவாராம். சிறுநீர் கழிக்க சொல்லி அந்த சிறுநீர் இருந்த இடம் துளையாக இருக்குதா இல்லை சும்மா தந்தையாக இருக்குதான்னு பார்ப்பாங்களாம். துளையாக இருந்துச்சுன்னா யோ அதையா அப்படி சொல்றீங்க, சந்ததிகள் வளரும் அப்படி என்பது. ஆமாம். அதே போல் ஓம் என்ற பிரணத்தை வந்து மண்டியிட்டு சொன்னார். மண்டியிட வச்சு சொன்னார் யார்? முருகப்பெருமா. தமிழுக்கு தலைவன் யார்? சிவபெருமான். அவருக்கு ஓம் என்ற பிரணத்துக்கு பொருள் தெரியாமல் இல்லை, தாம் பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கான்னு சோதிக்கிறதுக்காக. அதே போல நான்முக கடவுள் யாரு? என் தந்தை பிரம்மன். பிரம்மனுக்கு வந்து ஓம் என்ற பிரம்மத்தை வச்சுதான் உயிர்கள் எல்லாத்தையும் படைக்கிறாரு. அவருக்கு பொருள் தெரியாம படைக்கிறாரு. பொருள் தெரியாம படைக்கலையே, முருகனுக்கு தெரிஞ்சிருக்கா என்னன்னு சோதிப்பதற்காக. இப்பவும் முருகன் படைச்சதெல்லாம் பாருங்களே, எல்லாம் நாட்டுக்கிட்டு தானிக்கு வெண்டைக்காய் பாருங்க. அது வயசு அப்படி. தனியா ஒரு ஆள் பேசணும்னா பைத்தியம்னு அர்த்தம். வந்துட்டீங்களா? சரி. என்ன உங்களுக்கு பிரச்சனை? போ மத்த எந்த தானியங்களுமே பூமியை நோக்கி தான் முளைக்கும். சரி, அப்படியா? அப்படித்தானே. ஆனா அந்த வெண்டைக்காய பாருங்க, மேல நட்டமா நிக்கும். எந்த ஒரு பழங்களுக்கும் விரை அப்படின்னு சொல்லக்கூடிய கொட்டை எங்க இருக்கும்? உள்ள இருக்கும். ஆனா முந்திரி பழத்துக்கு பாருங்க வெளில இருக்கும். வெளியில தான் இருக்கும். அதை படைச்சது முருகப்பெருமான் தான். ஆமா. இப்படி ஏன்னா வித்தியாசங்கள் வாழ்க்கையில இருக்கணும். அதான் உங்க அப்பா எல்லாத்தையும் உள்ள வச்சு படைச்சாரு. எங்க முருகன் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் வெளில வச்சு படைச்சு விட்டாரு. சரிங்களா? அது வித்தியாசங்கள் வேணும். ஏன் பாட்டுக்கு சந்தேகம் கட்டியல. இப்ப நான் கேக்குறேன், கேளுங்க. உங்களுக்கு நான் வந்து வாழ்த்து கொடுத்தேன் பாடல். சரிங்க. முறையான கதை பாடல் பாடினேன். ஆமாங்க. எதுவும் குறை இருந்ததா? இல்லையே. இல்லையே. எனக்கு வரவேற்பு கொடுத்தீங்கல்ல? ஆமாங்க. என்ன பாட்டு பண்ணீங்க? தலைபா தபப்புதுவா வருகவை தாமரை தாழ்பணிந்தேன் வாழ்கவேன் அலைகடல் ஏழையும் குடித்து அருந்தமிழ் இலக்கணம் படித்து மலையின் மமதை அழி பாதாவை ஆயில் அழிச்சாருன்னு பண்ணேன். இதெல்லாம் செஞ்சது யாரு? அகத்தியர். ஆமா. அகத்தியர் நெத்தியில என்ன அணிஞ்சிருப்பாரு? பட்டை அடிச்சிருப்பாரு. பசுபதி பாசம் சொல்லக்கூடிய முப்பட்டையை போட்டிருப்பாரு. நான் என்ன அணிஞ்சிருக்கேன்? நீங்க நாமம் போட்டிருக்கீங்க. ராம இழிச்சு வச்சு அழைச்சு வந்தா எதுக்கு போட்டு விட்டுருமே நீங்க நாமம் போட்டிருக்கீங்க. இது வரைக்கும் இன்னும் மாட்டல யாரும். யாரு? அப்படி இல்லம்மா. அதான் முன்னேறி எப்படி போகுதோ பின்னேறு அப்படி சரியா வரணும். அப்படியே தான் வரணும். முன்னேறி கொஞ்சம் தாழ்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏறி எப்படி போகும்? பின்னேறு தலைக்குப்புறம் சாஞ்சு போடும். தலைக்குப்புறம் அப்படிதான் போகும். ஆமா. அப்படி நம்ம என்ன பேசுறாங்க அப்படின்னா அதை ஏன்னா கண்டிப்பா சிவபெருமானை தொட்டு அப்படி பேசணும். ஆமா. நான் சாதாரணமா தான் சொன்னேன், தாயும் தந்தையும் அவனுக்கு இல்ல. ஆமா. ஆனா தாயும் தந்தையும் யாருக்கு இல்ல? சிவனுக்கு கிடையவே கிடையாது. அப்பா இருக்காங்களா? இல்ல. அம்மா இருக்காங்களா? இல்ல. ஆனா ஒரு மனிதரை பார்த்து அப்பா அப்பரே வருக என்று அப்பாவாக ஏற்றுக்கொண்டார். ஒரு பெண்ணை பார்த்து அம்மையே வருக அப்படின்னு ஒரு பெண்ணை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டார். சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையார். அதான் பாருங்க, சிவனுக்கு அதாவது கணவனுக்கு உதவாத இந்த உடம்பு எனக்கு தேவையில்ல, பேய் ரூபத்தை கொடு இறைவா என்று சிவனை வேண்டினால் பேய் ரூபத்தை கொடுத்தார். கையிலே மலைக்கு போறாங்க. எங்க கால் வைக்க இடங்கள் எல்லாம் லிங்கங்களாக தோன்றியது. சரி. அப்ப என்ன பண்ணாங்க? கைகளை கீழே ஊண்டி கால்களை மேலே தூக்கி தலைக்கீழாக சென்றால் கையிலே மலைக்கு சிவன் அழைத்தார், என்னை பார்ப்பதற்கு இப்படி தலைக்கீழாக வருகிற அம்மையே வருக என்று அன்று புனிதவதியாரை தாயே என்று அழைத்தவர் தான் சிவனாகப்பட்டவர். அப்படிங்கிற சிறப்பு நிறையவே இருக்கிறது. நான் சிவனை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாமா? கண்டிப்பாக. ஏன்னா சிவனுக்கு கோவிலே உருவ வழிபாடே இல்லாமல் போக கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்தவர் யாருன்னா பிருகு முனிவர். உருவ வழிபாடு இல்லாமல் போக கடவுது பிருகு முனிவர் கொடுத்தாரு. உருவ வழிபாடு இருக்கா இல்லையா? ஒரு இடத்துல மட்டும் இருக்கு. எங்க
சுருட்டைப்பள்ளி, திருச்சுருட்டைப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலத்துல மட்டும்தான் சிவனோட உருவம் அப்படியே இருக்கும். உருவ வழிபாடு. ஆமா. சரி, சிவனுடைய உருவம் இருக்குன்னு சொல்றீங்களே, எந்த மாதிரி இருக்கும் சிவனுடைய உருவம்? அது வந்து படுத்த நிலையில இருக்கு. அதாவது சக்தியின் மடியில் சுருண்டு படுத்தார். ஏன் தெரியுமா, என்ன காரணம் அது? ஏன்னா பார்க்கடல வந்து கடையிறாங்க. யாராரு? எதற்காக? அமிர்தம் கிடைக்கணும் அப்படின்னு. சரி, யாரு? தேவர்களும் அசுரர்களும். தேவர்கள் எந்த பக்கம், அசுரர்கள் எந்த பக்கம்? தேவர்கள் வந்து வால் பக்கம். சரி. அசுரர்கள் வந்து தலை பக்கம். சரி. ஆக மந்திரமலையை மெத்தாக வைத்து வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக திரித்து சந்திரன் தூணாக நிறுத்தி அசுரர்களும் தேவர்களும் கடைந்தார்கள். சரி. கடைகின்ற பொழுது முதல்ல என்ன வந்துச்சு? விஷமாக்கப்பட்டது வந்தது. விஷமா தான் வந்துச்சு. அந்த விஷத்துக்கு பேரு ஆலகால விஷம். ஆமா. அந்த ஆலகால விஷத்தை வந்து யார் கொண்டு போய் கொடுக்குறது? சுந்தரர் கொண்டு போய் கொடுக்குறாரு. சரி. அதனால தான் அவருக்கு பேரு சுந்தரர் அழகு. ஆமா. அவர் மறுபிறவில தான் என்ன சுந்தரராக வர்றார். சுந்தரமூர்த்தி நாயனாராக. சரி. அதற்கு முற்பிறவிய அவர் என்னது? ஆளாள சுந்தரர். சரி. ஆக அவர் தான் கொண்டு போய் கொடுக்குறாரு. யாரு? எங்க அப்பா ஏத்துக்கல, என் மாட்ட மகாவிஷ்ணு ஏத்துக்கல, சோர்வான் தான் ஏத்துக்கிட்டாரு. அத வாங்கி அந்த விஷத்தை சாப்பிடுறாரு. சாப்பிடுகின்ற பொழுது கண்டம் என்றால் என்ன? கழுத்து. கழுத்துக்கிட்ட வருகின்ற பொழுது அந்த விஷம் உள்ளே இறங்காமல் சக்தியாக கழுத்தில் கை வைத்து தடுத்தாள். அதே போல மயக்கம். சாதாரண ஒரு பெண்ணுக்கு கணவனுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பய உணர்வுகள் இருக்கும். ஆனா தெய்வத்தையே கணவனாக அடைந்த அந்த சக்தி கூட என்றது கணவனுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற எண்ணங்கள் வந்தது தானே. ஆக கண்டத்தை இறுக்கி பிடித்ததனாலே விஷம் என்ன நிறம்? நீல நிறம். ஆமா. அந்த நீல நிறமாக கண்டத்தில் இருந்தனா திருநீலகண்டன் என்ற சிறப்பான பெயர் வர காரணம் யாருக்கு? சிவபெருமானுக்கு. பேர் வருது. அப்ப அந்த நேரத்துல இரவு முழுதும் தூங்காமல் இருக்க செய்தார். அதனாலதான் சிவனே இரவு முழுவதும் தூங்காத ராத்திரி சிவன் ராத்திரி வரப்போகிறது அடுத்த மாதம். சரி. அதுக்கு நெடுங்குடி கோயில் இந்த பக்கத்துல இருக்கு. அங்கே மிகப்பெரிய சிறப்பு வழிபாடு உண்டு. சிவன் ராத்திரி. ஆமா. சிவனாகப்பட்டவர் இரவு முழுது சாதாரணமா ஒரு பாம்பு இதை தீண்டிருச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப இரவு முழுது விழித்திருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி? ஆமா. அப்போ சாதாரண ஒரு பாம்புக்கு அவ்வளவு விஷம்னா உலகத்தையே அழிக்கக்கூடிய அவ்வளவு பெரிய விஷத்தை எடுத்து சிவனாகப்பட்டவர் உண்டார். அதனாலதான் இரவு முழுதும் பதிகம் பாடி சிவனை விழித்திருக்க செய்தால் சக்தியாகப்பட்டவர். அதுதான் சிவன் ராத்திரி. அந்த நேரத்துல சுருண்ட நிலையில் படுத்தார். அதான் மயக்க நிலைக்கு தள்ளப்பட்டு சக்தியின் மடியில விழுந்தார். அது போலதான் இப்பவும் உருவ வழிபாடு எங்க இருக்கு? சுருட்ட பள்ளிகள் இருக்கிறது. சரி, இப்ப நான் உங்களை கேக்குறேன், சிவனுக்கு உருவ வழிபாடு இல்லைன்னு சொன்னீங்க, ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்ப உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பிரம்மா. பிரம்மனுக்கு கோவில் இல்ல, சரிவர பூஜைகள் நடக்காது, தனிப்பட்ட கோவில் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப கோவில் இருக்கு. அது எப்படி? சாபம்னு ஒண்ணு இருந்தா சாப விமோசனம்னு ஒண்ணு இருக்கு, நிவர்த்தி ஒண்ணு இருக்கு. ஆமா. அப்ப எப்படி கோவில் இருக்கு? இன்னைக்குமே திருமணம் எந்த ஒரு சுபகாரியம் நடக்க போகுதோ ஜாதகம்னு ஒண்ணு பாப்பாங்க. ஆமா. இந்த ஜாதகம் சரியில்லைன்னா அதை மாற்றி அமைப்பதற்காக என்ன நிவர்த்தி பண்ணணும், பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்லாம் பாப்பாங்க. ஆனா அந்த பரிகாரமே செய்ய வேணாம். அந்த ஜாதகத்தை ஒரே ஒரு ஆலயத்துக்கு கொண்டு போயிட்டு எங்க அப்பா இங்கதான் இருக்காரு, அந்த கோவில்ல கொண்டு போய் அவர் பாதத்துல வச்சு எடுத்து சாமி கும்பிட்டு எடுத்து வந்தோம்னாலே எப்பேற்பட்ட கிரகமும் மாறிடும், விலகி போயிடும். சரி. அந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னாக்க வேற எங்கேயும் திருச்சி மாவட்டம் திருப்பட்டூர் என்று சொல்லக்கூடிய ஊர். திருப்பட்டூர்ல மட்டும் தான் ஸ்ரீரங்கம் அருகாமையில் உள்ள திருப்பட்டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர். அங்கதான் என்ன எங்க இருக்கு? பிரம்மனுக்கு ஆலயம் இருக்கு. இப்ப நான் கேக்குறேன், சொல்லுங்க. ஆக இப்ப ஏன்னா பிறகு முனிவருக்கு அகண்ட. சரி. இப்ப மும்மூர்த்திகள். மண்டகணம் யாருக்கு? முனிவருக்கு. நீங்க என்ன யாருக்குன்னு கேக்குறீங்க? மும்மூர்த்திகளை யாருக்கு அபிமானம் கொடுக்கணுங்கிறதானே போட்டி. ஆமா. இப்ப ஒரு சோர்வான் வந்து ஒரு சாபம் வாங்கிட்டாரு. சரி. எது உருவ வழிபாடு இல்லாம போகும். ஆமா. பிரம்மன் ஒரு சாபம் வாங்கினாரு, கோவில் சரிவர உனக்கு தனிப்பட்ட கோவில் இல்லாம போகணும். மீதம் யார் இருக்கா? பெருமாள். அவர் சாபம் வாங்கினாரா? கிடையாது. இல்ல. வர வாங்கினாரா? கிடையாது. இல்ல. ஆனா அவர் அந்த இடத்துல ஒரு ஆணவத்தை அளித்தார். இது என்ன ஆணவம்? யாருக்கு? ஓ, போனவரை இவங்க சோதிக்கிறதுக்கு போனது பிருகு முனிவராகப்பட்டது. பிரிங்கி என்பது சிவனுடைய உடம்ப துளைத்தாறு வண்டுரூபம் எடுத்து அவர் பிரிங்கி. ஆனா இவங்களை சோதிக்க போனது பிருகு என்று சொல்லக்கூடிய முனிவராகப்பட்டவர். அவரு இங்க போய் இவங்க ரெண்டு பேரையும் சாபத்தை அவங்களுக்கு சாபத்தை கொடுத்துட்டு இவர் நவந்து வந்துட்டார். அப்ப பெருமாளை பார்க்க போனாரு. பெருமாள் சயன கோலத்தில் இருந்தாரு. இவர் நம்மளை மதிக்கலையே அப்படின்னு சொல்லி பிருகு முனிவர் என்ன பண்ணாரு? ஓடி போய் பெருமாளுடைய நெஞ்சில காலை வச்சு உதச்சிட்டார். அப்ப பெருமாளுக்கு கோபம் வரல, ஓடி வந்தார். சுவாமி, என்னுடைய நெஞ்சில காலை வச்சு உதச்சிங்க, ஆனா உங்களுடைய கால் நோகுமே அப்படின்னு சொல்லி இவர் காலில் பெருமாள் விழுந்து, காலில் கண்ணுங்கிறது எல்லாருக்கும் முகத்துல இருக்கும். ஆனா பாருங்க, அந்த முனிவருக்கு மட்டும் கால் கட்டவரில் ஒரு கண்ணு இருக்கும், அகங்கார கண்ணு சொல்லக்கூடிய கண்ணு. அப்ப பெருமாளாகப்பட்டவர் காலில் விழுந்து அந்த அகங்கார கண்ணை தோண்டி எடுத்து தூரப்பட்டார். ஏன்னாதான் பிருகு முனிவர் பார்த்தார், எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன், எத்தனை தெய்வங்களுக்கு சாபத்தை கொடுத்துருக்கேன், வரும்போது சிவனாகப்பட்டவர் பிரம்மன் அத்தனை பேருக்கு சாபத்தை கொடுத்தேன், ஆனா நீ உன்னை எட்டி உதைத்து என்னுடைய காலில் விழுந்தாயே, சாந்த குணம் படைத்தவன் நீ தான் அப்படின்னு அவிர்வாகத்தை பெருமாளுக்கு கொடுத்தார் அப்படிங்கிற சிறப்பு இருக்கு. ஏன்னா என்ன காரணம்னா 3 கண்ணு வந்து இருக்கணும். அப்படி 3 கண்ணு இருந்துச்சுன்னா அதை பக்குவமான முறையில் பயன்படுத்த தெரியணும். கண்டிப்பாக. ஏன்னா 3 கண்ணு இருந்துச்சுன்னா தெய்வத்துக்கு நிகர்னு அர்த்தம். ஆமா.
முனிவர்கள் பெரும்பாலுமே கோபக்காரர் தான் இருப்பாங்க. நாரதர் என்னை தவிர மற்ற அனைத்து முனிவர்களுமே கோபக்காரர் தான். சரி, என்ன மனம் கொடுமணி நடந்தாலுமே புறா சாபத்தை கொடுத்து விடுவாங்க. சரி, ஆக அவருக்கு அகந்த இருக்கு. யாருக்கு? சிவன் நீங்க சொன்னது போல ஆதியும் இல்லாத அந்தமும் இல்லாத அவருக்கே சாபம் கொடுத்த ஆளு. அதே போல எல்லாத்தையும் படைக்கிற எங்க அப்பா பிரம்மாவுக்கே சாபம் கொடுத்த ஆளு. ஆக இப்பேற்பட்ட ஆளு அப்படிங்கிறப்ப 3 கணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு கணம் கொடுக்குறாங்க. அதனால தான் பார்வை அதான் நெற்றிக்கண் இருக்குல்ல, நெற்றிக்கண் வந்து முதல்ல யாருக்கு இருந்தது? சக்திக்கு இருந்தது. ஆதிபரா சக்திக்கு, பெண்ணாகப்பட்ட சக்திக்கு இருந்தது. இந்த சக்திக்கு என்னாச்சு? பானாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை அழித்தார். சரி, பத்திரகாளியாக மாறினாள். எத்தனையோ அவதாரம் எடுத்து அசுரனை அழித்தா. அழிச்சாலுமே அசுரனை மட்டுமா அழிச்சா? அதுல எத்தனையோ உயிர்களும் சேதம். கண்டிப்பாக மற்ற தெய்வங்களும் அழிச்சது, அந்த அசுரனை மட்டுமே சரி வச்சு தாக்குனாங்க. சரி, ஆனா அந்த பெண்ணுக்கு இப்படி தாக்கணும் அப்படிங்கறது ஒரு இது தெரியாது. ஆக அந்த நெற்றிக்கண் இவள்கிட்ட இருந்துச்சுன்னா இவளும் இந்த மாதிரி தவறான முறையில எப்படி பயன்படுத்திடுவாளோ அப்படிங்கறதுனாலதான் வரதட்சணையாகப்பட்டவர் வரதட்சணையாக அந்த நெற்றிக்கண்ணை தான் வாங்கி கொண்டார். அப்போ சக்தியாகப்பட்டவங்க நெற்றிக்கண்ணை எடுத்து சிவனுக்காக கொடுத்தாங்க. அப்ப பாருங்க, நெற்றிக்கண் இருந்த இடத்துல இருந்து குருதியாகப்பட்டது வடிந்து கொண்டிருந்தது. அப்ப என்ன பாட்டு பாடணுமா? பாட்டு பண்ணுமா? சரி, பாட்டு பாடுங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதற்காக வந்திருக்கீங்க? காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தனை சிந்தனை. கருந்தனை யாருக்கு சிந்தனை? கருந்தனை எங்களுக்கு, சிந்தனை முருகப்பெருமானுக்கு. ஆமாங்க. காரணம் இல்லாம தோரணம் கட்டக்கூடாது. தோரணம் கட்ட மாட்டாங்க. தோரணம் கட்டினாலே எங்க காரணம் ஏதோ இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது, அப்படியே ஒரு கட்டுமுட்டா ஒரு கீதம். ஆமா. இப்ப நீங்க என்ன காரணமா இங்க வந்திருக்கீங்க? நான் தான். ஏன்னா ஒரு பெண்ணு இந்த காட்டுக்குள்ள தன்னந்தனியாக ஒரு 12.25 வயது, சரி 13 வயது நிரம்பக்கூடிய ஒரு பெண்ணு, சரி தனியா நின்று ஆடலும் சென்று பறவை ஓட்டி கொண்டிருக்கிறது. சரி, அந்த பெண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கணுமே, ஒரு நல்ல எண்ணத்தோட என்ன செய்ய போறீங்க நீங்க? அற்புதமான மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க. எனக்கு மாப்பிள்ளை பார்க்க நீங்க யாரு? அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நாட்டு மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இல்லாத ஒரு பொறுப்பு உங்களுக்கு என்ன வந்திருக்கு? அப்பாங்கிற ஸ்தானத்துல இருந்து நான் பார்த்து வந்திருக்கேன். ஓ, அப்பாங்கிற ஸ்தானம்னு சொல்லிருக்கீங்க. ஆமா. மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா? நல்ல மாப்பிள்ளை. அப்பாங்கிற ஸ்தானம் சொல்லும்போது மறுவார்த்தை பேச முடியாது. சரி, மாப்பிள்ளையோட பேரை சொல்லுங்க பாப்போம். பெருமையை சொல்றேங்க. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும், வாழ்விலிடரேதும் வாராது எப்போதும், வாழ்விலிடரேதும் வாராது எப்போதும். சண்முகா பன்னிரு விழிகளிலே பதம் இணைந்து அன்புடன் தினம் அறிந்து முருகா திரு பதம் நினைந்து அன்புடன் தினம் அணிந்து, பதம் நினைந்து அன்புடன் தினம் அணிந்து திண்ணமாய் போற்றும் என்பார் நின் திருவுள்ளம் கனிந்து, போற்றும் என்பார் நின் திருவுள்ளம் கனிந்து. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும். பன்னக சயனன் மகிழ்ந்திடும் அருகா பாரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா, பன்னக சயனன் மகிழ்ந்திடும் அருகா பாரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா, வண்ணமயில் ஏறும் வடிவேல் அழகா, வண்ணமயில் ஏறும் வடிவேல் அழகா, பள்ளிதை போனையுடல் காட்சி தரும் முருகா, பள்ளிதை போனையுடல் காட்சி தரும் ஆறுமுக. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும். முருகப்பெருமான் மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க. மாப்பிள்ளை முருகனை பார்த்துருக்கீங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், கல்யாணம் ஆனவர் 2 பார்த்த கணத்தாலே மாப்பிள்ளை பிடிக்கப்பட எடுத்த கல்யாணம் மட்டும் கிளம்புங்க. அல்லும் பகலும் இந்த அவத்தையை நீ விடுத்து அவனையோட இரு பதவி மடுத்து சொல்லும் பையன தேவ வேடு பணிந்து வந்தவரே ஓவைய தோசம்
இல்லாம எங்கேயும் போச்சவே கைவரத்து செல்லாது போ வேறொரு வறுமையில மேது நீங்களும் சொந்த சொல்லும் கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறைக ஓட்டம சொல்ல வந்து மக்கள் அக்கறைய கைவரத்து செல்லாது போ கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் உள்ள மேதிக்கு மாட்டி வந்து நாட்டி மனம் முடிப்பே சொல்லும் என்னையா நான் எத்தனை முறை எடுத்து ஒரு நாள் கடதை காட்சி குணதை கோலம் இருக்கிறாய் இன்று சூரிய அஸ்தமனம் அதற்குள் உமக்கு அந்த முருக பிரமாணத்தை திருமணம் செய்து வைப்பேன் அப்படி செய்யாவிட்டால் நான் ஆறுமல்ல நான் அணிந்திருப்பது வரும் முடிச்சுமல்ல இது சத்தியம் பைத்தியம் சத்தியம் பைத்தியம் சத்தியம் பைத்தியம் 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 வைத்தியம் வைத்தியம் நான் நீங்க பாரு அந்த பயம் இருக்கானே வேகமா என்னமோ மோதிர மாதிரி வரீங்க இல்ல